ட்ரீம் கார்ஸ்ல ஃபர்ஸ்ட் கார் பார்க்க முன்னாடி நம்ம ட்ரீம் கார்ஸ் என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு ப்ரோ? நம்ம ட்ரீம் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் தான் ப்ரோ ஆஃபர். பிரைஸ் தான் ஆஃபர் கண்டிப்பா. ஓகே. ஏன்னா நீங்க நம்ம கிட்ட கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 கன்சல்டிங் நீங்க போய் செக் பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி OLX, மார்க்கெட் பிளேஸ், குயிக்கர் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ அந்த இதுலயும் நீங்க மார்க்கெட் வேல்யூ செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பிரைஸ் உங்களுக்கு பெஸ்டா தான் இருக்கும் நம்ம கிட்ட. பல்லடம் டு திருப்பூர் ரோட்ல தெற்குப்பாளையம் பிரிவு அப்படிங்கிற அமைக்கக்கூடிய ட்ரீம் கார்ஸ் தான் வந்துருக்காங்க. ட்ரீம் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. 2 பிரதர்ஸ் இருக்காங்க. நம்ம அறிமுகப்படுத்தி வைக்க போகிறோம். ட்ரீம் கார்ஸோட ஓனர்ஸ் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் அறிமுகப்படுத்திங்க ப்ரோ. என்னோட நேம் பார்த்தீங்கன்னா சுஹைலுங்க. ஓகே. நம்ம கன்சல்டிங் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு பல்லடம் ரோட்டில் தெற்குப்பாளையம் பிரிவில் அமைஞ்சிருக்குங்க. ஓகே. கன்சல்டிங் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் கார்ஸ். என் நேம் பார்த்தீங்கன்னா ஃபசல் அகமத். நம்ம ஆக்சுவலாக எங்கள் ட்ரீம் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு நியூ ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேசிக் கார்லேருந்து நல்லா ப்ரீமியம் கார்ஸ் வரைக்கும் இப்போ நம்ம ட்ரேடிங், சேலிங், பார்க்கிங் சேல், பை அண்ட் சேல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்தராக நமக்கு என்ன ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். ஸோ எத்தனை வருஷம் பண்ணிருக்கீங்க ப்ரோ? நம்ம பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 4 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். 4 இயர்ஸாக பண்ணுறீங்க. வீட்டிலே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். OLX, Facebook, மார்க்கெட் பிளேஸ் அந்த மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். ஓகே. ப்ரைசிங் தான் ப்ரோ நம்ம கிட்ட மெயின். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து மார்க்கெட்டில் மினிமம் 60,000 to 1,00,000 பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ நம்ம ஆஃபரே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ப்ரைசிங் தான். ஏன்னா நம்ம இப்போ 800லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த குவாலிட்டிக்கு ஓட்டி பழகிறதுக்கு நல்ல வெஹிக்கிள் நம்ம வெறும் 38,000 நம்ம வெறும் 38,000 38,000 முதல் கார்கள் போட்டலாமா? கண்டிப்பாக. காருக்கு வந்து 1,00,000 கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. இது எப்படி சாத்தியமாகும் ப்ரோ? ப்ரோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நம்ம ரெகுலராக கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 இயர்ஸாக பண்ணுறதுனால நம்ம டைரக்ட் கஸ்டமர்கிட்ட எடுத்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்ககிட்ட கார் இருக்குன்னா நம்ம கிட்ட சேலுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்றப்போ மார்க்கெட்ல ஒன்றும் இல்லை. நம்ம ஐட்டன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 2011 3.4 வரைக்குமே கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 2.28 தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்ல இருந்து 1,00,000 உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகுது. அதனால நீங்க குவாலிட்டி கம்மியா இருக்கும். நீங்க வந்து அந்த தாட்ல யோசிக்க வேணாம். வெறும் 63,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். நீங்க செக் பண்ணியே பார்க்கலாம். நீங்க நம்ம கிட்ட வரீங்கன்றப்போ ஒரு 4 கன்சல்டிங் நீங்க ஏறி பாருங்க. திருப்பூர்லயே நிறைய கன்சல்டிங் இருக்கு. செக் பண்ணிட்டே நீங்க வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த காருக்கு மட்டும் இல்ல, எல்லா காருக்குமே பாத்தீங்கன்னா பிரைஸ் நீங்க செக் பண்ணலாம். அது நம்ம சேனல் வந்துக்கலாம். டேரக்டா வந்து ஓட்டி பார்த்துக்கலாம். மெக்கானிக் கூட செக் பண்ணிக்கலாம். ஒரு மெக்கானிக் 4 மெக்கானிக் கூட கூட்டிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பா இன்ஜின் பாத்தீங்கன்னா 100% இருக்குங்க. இன்ஜின் குவாலிட்டி நம்ம கண்டிப்பா நம்ம கொடுப்போம். சூப்பர் ப்ரோ. ஒரு காரை பார்த்துலாங்களா? பார்க்கலாம். ஓகே மக்களே, வாங்க டேரக்டா போயிட்டு என்ன பிரைஸ் இருக்கு, குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோ கொடுப்போம். பாத்தீங்கன்னா மாருதி 800ங்க. ஓகே ப்ரோ. 1997 மாடலுங்க. FC இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா பார் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. வண்டி பாத்தீங்கன்னா ஓட்டி பழகிறதுக்கு ஒரு நல்ல வெஹிக்கிள்ங்க. ஓட்டி பழகிறதுக்கு நல்ல வெஹிக்கிள் கண்டிப்பா. அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா டின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜின் பாத்தீங்கன்னா 100க்கு 100 இருக்குங்க. நான் அந்த வீடியோலயே உங்களுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சிங்கிள் கிராங்க்லயே ஸ்டார்ட் ஆகக்கூடிய வெஹிக்கிள்ங்க. வண்டி பார்த்துலாம் ப்ரோ. கண்டிப்பா. லோ பட்ஜெட்ல ஓட்டி பழகிறதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டிங்க. சூப்பர். ஸ்டார்ட் பண்ணி காமிங்க. இப்பதாங்க சாவியை போடுறேன். ஒரே இதில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா. சூப்பர். இன்ஜின் நல்ல குவாலிட்டிங்களா? இன்ஜின் சூப்பரா இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோல்ல ஓடின வெஹிக்கிள்ங்க. ஓகேங்க. இது வந்து ஷோரூம்ல இருந்து வந்த வரைக்குமே இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோலே ஓடின வெஹிக்கிள். பியூர் பெட்ரோல். கண்டிப்பா. பாடி குவாலிட்டி ஆகட்டும், இன்ஜின் குவாலிட்டி ஆகட்டும். இன்ஜின் ரூம் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பியூர் பெட்ரோல்ல ஓடணும் வைக்கீங்க. இன்ஜின் நாய்ஸ் கேட் டேங்க்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்க. சூப்பர். ஓட்டி பழக ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. பிரைஸ் எவ்வளவு ப்ரோ? மாடல் என்ன சொல்லிருங்க ப்ரோ? இது பாத்தீங்கன்னா 1997 மாடலுங்க. FC இன்சூரன்ஸ் இல்லைங்க. ஓட்டி பழகிறதுக்கு ஒரு நல்ல வெஹிக்கிள்ங்க. நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள். பியூர் பெட்ரோல்ல ஓடின வெஹிக்கிள்ங்க. இது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பாடி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எதுவும் இருக்காதுங்க. மேக்ஸிமம் ஒரிஜினல் பெயிண்ட்ல தான் இருக்கும். அதே மாதிரி பாடி குவாலிட்டி நல்லா இருக்குங்க. நம்ம வந்து கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 38,000 தாங்க கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் தாங்க எல்லா வண்டிக்குமே. இப்போ நம்ம கோட் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த குவாலிட்டிக்கு பியூர் பெட்ரோல்ல இருக்கிற வண்டிக்கு பாத்தீங்கன்னா கம்மியா தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். FC இன்சூரன்ஸ் இல்லைங்க.
38,000. ஆமாங்க. நம்ம அதே சொல்லி நம்ம கம்மி பண்றதெல்லாம் இல்லைங்க. ஒரே பிரைஸ் தான். நம்ம கிட்ட பிரைஸ் எப்பயுமே பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி அந்த பிரைஸுக்கு குவாலிட்டி தரமான குவாலிட்டியா தாங்க இருக்கும். கண்டிப்பா ரெடி கேஷ் கொடுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்து வெஹிக்கிள பாருங்க. நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு குவாலிட்டி தெரியும். நீங்க வீடியோல பாக்குறதோட பாத்தீங்கன்னா மீனா நேர்ல வந்து பாருங்க. இன்ஜின் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த வண்டி நீங்க கண்டிப்பா விட மாட்டீங்க. அதே மாதிரி எங்கேவா இருந்தாலும் நீங்க லாங்குக்கும் எடுத்துட்டு போகலாம். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஓட்டிட்டு இருந்தவர் தான். இப்போ அவர் தான் பார்க்கிங் செலுக்கு கொடுத்துருக்காருங்க. ஓட்டி பழகிறதுக்கு அருமையான வெஹிக்கிளுங்க. நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள், பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள். மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்குற வண்டி என்னங்க ப்ரோ? நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ சிஎஸ்ங்க. 2010 ஒரே ஓனர், அட்வொகேட் யூஸ் பண்ண வண்டிங்க. வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். டீசல் டிடிஐ இன்ஜினுங்க. இது நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி சாதா இன்ஜின் இல்லைங்க. CR4 இன்ஜின் அந்த மாதிரி எதுவும் வராதுங்க. இது பார்த்தீங்கன்னா டிடிஐன்றப்போ உங்களுக்கு மைலேஜ், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. சிங்கிள் ஓனர் வண்டி, 2010 ஒரே ஓனர் வண்டிங்க. அட்வொகேட் யூஸ் பண்ண வண்டிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பரில் மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன கிராக் இருக்குங்க. ஓகேங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட்ல சின்ன கிராக் இருக்குங்க. எந்த ஒரு கிளாஸுமே ரீப்ளேஸ் பண்ணலைங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பாடி லைன் தெளிவாக இருக்குங்களா? கண்டிப்பாங்க. பாடி லைன் பர்ஃபெக்டாக இருக்குங்க. எல்லா கிளாஸுமே நீங்கள் செக் பண்ணீங்கன்னா 2010 தாங்க இருக்கும். டயர் பாயிண்ட் எப்படிங்க? டயர் பாயிண்ட் ஆவரேஜ் ஒரு 80 to 90% இருக்குங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டச்சப்ஸ் இருக்குங்க. 2010ன்றப்போ சின்ன சின்ன ஃபேடா இருக்கும். ஸோ அது தெளிவா டச்சப் பண்ணி வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துருங்க. செட்டு மட்டும் போடணுங்க. ஆம்ப் இருக்கு. ஸோ நீங்க ஒரு செட்டு மட்டும் போட்டுக்கிட்டா நல்லா இருக்குங்க. வண்டி சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சீட் கவர் தான். ஷோரூம்ல இருந்து அந்த மாதிரியே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்றது பார்த்தீங்கன்னா 1,28,000 கொடுத்துடலாங்க. ஃபிக்ஸடு ப்ரைஸாக கொடுத்துடலாங்க. 2010 ஒரே ஓனருங்க. டிடிஐ இண்டிகோ சிஎஸ்ங்க. டிடிஐ இன்ஜினுங்க. CR4 சாதா இன்ஜினும் இல்லைங்க. இது டிடிஐ இன்ஜினு. இது ஓட்டுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா கேரண்டியா 23, 24, 25 வரைக்கும் கிடைக்கும். உங்க மைண்ட்ல 22 வச்சுக்கோங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா 20+ கிடைக்குங்க. அதே மாதிரி மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட் பிரைஸ் பார்த்துலாங்களா? கண்டிப்பா பார்க்கலாங்க. OLX ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். 2009 195, 2009 வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 கம்மி வண்டியே இல்லைங்க. 2 வரைக்குமே கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,28,000 கொடுத்துடலாங்க. 2010 ஒரே ஓனர் வண்டி. மார்க்கெட்ல ரேருங்க, கிடைக்காது. டிடிஐ இன்ஜினுங்க. சாதா இன்ஜின் இல்ல, CR4 இன்ஜின் இல்ல, டிடிஐ இன்ஜினுங்க. நம்மகிட்ட 1,28,000. ஆமாங்க. ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பிரைஸ் எப்பயுமே பெஸ்டா தான் இருக்கும். நீங்க கம்பேர் பண்ணிட்டே வாங்க. ஒரு 1க்கு 4 பக்கம் நீங்க கன்சல்டிங் ஏறி செக் பண்ணிட்டு வாங்க. திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நிறைய கன்சல்டிங் இருக்கு. இந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ல கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. வந்து கண்டிப்பா நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க. வண்டியை ஓட்டி பாருங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஒரு மெக்கானிக் 4 மெக்கானிக் கூட்ட வந்து செக் பண்ணி பாருங்க. திருப்தியா இருந்துச்சு நீங்க வண்டி எடுத்துக்கலாங்க. சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் கலக்கலா இருக்கும் ப்ரோ, சொல்லுங்க. கண்டிப்பா ப்ரோ. இது பாத்தீங்கன்னா i10ங்க. 2009 3 ஓனருங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க. இது பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோல்ல இருக்கிற வெஹிக்கிள்ங்க. i10 கண்டிப்பா. கலரே பாத்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவான கலருங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரோட்ல போனாலே தனியா இது திரும்பி பார்க்கக்கூடிய கலருங்க. கண்டிப்பாங்க. அதே மாதிரி வண்டி பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியே இருக்குங்க. எந்த ஒரு டச்சப்போ, எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், பாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. நீங்க மிரர்ஸ் எல்லாமே பார்த்து நீங்க செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் ஒரே சீரியல் நம்பர். டயர் பாயிண்ட்ல போடுங்க. டயர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பாத்தீங்கன்னா புதுசுங்க. பேக் பாத்தீங்கன்னா ஒரு 60% இருக்குங்க. பாடி லைன் தெளிவா இருக்கு. கண்டிப்பா. i10 ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு சின்ன ஃபேமிலிக்கு காம்பாக்டான அழகான காருங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 20 வரைக்கும் மைலேஜ் கொண்டு வரலாங்க. ஓகே ப்ரோ. நீங்க மைண்ட்ல ஒரு 18 நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஜின் இது பர்ஃபெக்டா இருக்குங்க. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு காம்பாக்டான ஒரு ஹேட்ச் பேக்குங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா சலுப்பு இருக்காது. ஹைவேஸ்க்குலாம் போனீங்கன்னா தாராளமா 22 வரைக்கும் கொண்டு வரலாங்க. இது ஏசி பக்கா சில்டு கண்டிஷன். இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா சீட் கவர்ஸ் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. பாக்கலாங்க. எல்லாமே சீரியல் நம்பர்லாம் பாருங்க. 2009 தான். இதை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருங்க. மேக்சிமம் ஷோரூம்ல இருந்து வந்த அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க. ஒரிஜினல் கிளாஸ். ஆமா, எல்லாத்துலயுமே இருக்கும். இது பாத்தீங்கன்னா 2009 i10ங்க. எரா டைப்புங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே. ஆமா, ஏசி பாத்தீங்கன்னா பக்கா சில்டு கண்டிஷனு. டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்துருங்க. சீட் கவர்ஸ் எல்லாம் புதுசா போட்டிருக்காங்க. i10 ப்ரோ. இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸா 1,79,000 கொடுத்துடலாங்க. 2009 3 ஓனருங்க.
எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்லைங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 2 டயர் புதுசு போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா செட்டு போட்டிருக்காங்க, டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா வந்துடும், சீட் கவர்ஸ் புதுசாக போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1,79,000 தான் கேட்குறோம். ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். நீங்கள் 1க்கு 4 பக்கம் நீங்கள் கண்டிப்பாக I10 பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டியோட ரேட்டு கண்டிப்பாக தெரியுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு மேலே தாங்க போயிட்டு இருக்கு. ஓகே. சர்வசாதாரணமாக இப்போ I10லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லோ மெயின்டெனன்ஸுங்க. உங்களுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆல்டோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மெயின்டெனன்ஸ் தான் வருங்க. பெருசாக இந்த ஒரு செலவு வராது. கரெக்டாக ஆயில் சர்வீஸ் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் எந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ்ன்றது பெருசாக வராதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி தான் வச்சிருக்காங்க. கஸ்டமர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28,000 பில்லே வச்சிருக்காரு. எடுத்தா நீங்க பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கிற இதுதாங்க. பெட்ரோல் போட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாங்க. பெட்ரோல் மட்டும் அடிக்கிறதா உங்களுக்கு செலவுங்க. மற்றபடி நீங்க தாராளமா வண்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். ஏன்னா நம்ம டைரக்டா கஸ்டமர்கிட்ட தான் நம்ம வந்து பேசுவாங்க. கஸ்டமர் வந்து ஒரு ரேட் சொல்லுவாங்க, இதெல்லாம் 2.25 கேட்டாரு, அவ்வளோக்குலாம் போகாதுன்னு சொல்லி மேக்ஸிமம் ஃபில்டர் பண்ணி தான் வச்சிருக்கோம். நேரில் வாங்க, கண்டிப்பா வண்டி பிடிக்கும். குவாலிட்டி செக் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். சூப்பர் ப்ரோ. அடுத்து ஒயிட் கலர் நிற்கும் ப்ரோ. ப்ரோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா I10 தாங்க. 2011 எறாங்க. எறால அது 1.1 IRD ஸ்பெஷல் எடிஷனுங்க. இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் தாங்க, லோ கிலோமீட்டருங்க, வெரி லோ மைலேஜ் ஒன்று வண்டிங்க. வெறும் 63,000 தாங்க ஓடி இருக்கு. 63,000 தான் ஓடி இருக்குங்க. அதே மாதிரி வண்டியில பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஆவரேஜாக நல்லா இருக்குங்க. ஆவரேஜாக ஒரு 60% இருக்கு. வண்டி ஆக்சுவலி ஓப்பன் பிளேஸ்ல நிக்கிறதுனால கொஞ்சம் டஸ்டா இருக்குங்க. நீங்க வண்டி எடுக்கிறப்போ நம்ம வாட்டர் வாஷ் பாலிஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, பாடி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்காது, பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்காது. அதே மாதிரி எல்லா கிளாஸுமே நீங்க தரவா செக் பண்ணியே பார்த்து எடுத்துக்கலாம். நீங்க ஒரு வண்டிக்கு குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா மெயினா பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா பாடி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த எல்லா கிளாஸுமே பாத்தீங்கன்னாலே மெயினா உங்களுக்கு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாங்க. சில வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து மெயினா ரீப்ளேஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா நார்மல் தான். ஏன்னா இப்போ ஒரு மரத்துக்கு கீழே நிறுத்திருப்பாங்க, தேங்காய் விழுகும், இல்ல ஏதாவது சின்ன பசங்க விளையாடுறப்போ பால் விழுகிறது, அதனால ரீப்ளேஸ் பண்றது தான் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 63,000 தான் ஓடி இருக்கும். ஆமாங்க, வெரி லோ மைலேஜ் தாங்க. மியூசிக் சிஸ்டம் பார்க்கலாங்களா? மியூசிக் சிஸ்டம் சோனி மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஏசி பக்கா சில்டு கண்டிஷனுங்க. சீட் கவர்ஸ் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க கஸ்டமரு. கண்டிப்பா ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாமே வண்டி பக்காவா இருக்குங்க. நீங்க ஒரு வண்டி செக் பண்றீங்கன்னா நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு இன்ஜினோட குவாலிட்டி எப்படின்னு தெரிஞ்சிருங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க 2011 வெறும் 63,000 ஓடி இருக்கான்னு. வண்டியோட வைப்ரேஷன்ஸ் சின்ன சின்ன இதெல்லாம் வச்சு நம்ம மெயின்யூட்டா நம்ம கண்டுபிடிக்கலாங்க எவ்வளவு ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வண்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும் வண்டி ஷோரூம் குவாலிட்டியில இருக்கும். கண்டிப்பா ப்ரோ 2011 3 ஓனர் 3rd ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 63,000 தாங்க ஓடி இருக்கு. டயர்ஸ் எல்லாமே ஆவரேஜா ஒரு 50 to 60% இருக்குங்க. ஏசி சீட் கவர்ஸ் எல்லாமே இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. சோனி மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 2,28,000 தாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக கேட்குறோம். நேரில் வாங்க, கண்டிப்பாக வண்டி ஓட்டி பாருங்க, கண்டிப்பாக குவாலிட்டி பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் 3, 3.25, 3.5 வரைக்குமே கோட் பண்ணியிருக்காங்க. 1 லட்ச ரூபா கம்மியாக இருக்குங்க. கண்டிப்பாங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த I10 கண்டிப்பாக புக் ஆயிருங்க. ஏன்னா நம்ம ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ரைஸில் தான் கோட் பண்ணியிருக்கோம். 2011 பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இதோட மார்க்கெட் வேல்யூ தெரியுங்க. இந்த கிலோமீட்டருக்கு இந்த குவாலிட்டியில இந்த பிரைஸ் ரொம்ப ரீசனபிளா தான் கோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க, நேர்ல வந்து பாருங்க. ஓகே மக்களே, நம்மளே ட்ரீம் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 கார் இப்போ வந்து பாத்துக்கோங்க. இந்த பிரைஸ்க்கு எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியுது ப்ரோ? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம பாஸ்ட் 4 இயர்ஸா நம்ம இந்த ஃபீல்ட்ல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் தான் இப்போ வண்டியை கொடுத்துட்டு திரும்ப அப்கிரேட் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிட்ட பார்க்கிங் சேலுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து நம்ம பிரைஸ் மேக்ஸிமம் நம்ம பார்கென் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் நம்ம இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 800 பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எடுத்தாரு கஸ்டமர். இப்போ வரைக்குமே ஓட்டி இந்த வண்டியில தான் ஆக்சுவலி ஓட்டியே பழகினாருங்க. எந்த ஒரு செலவு இல்லாம நல்லபடியா ஓட்டிட்டு இப்போ கொடுத்துட்டு இப்போ நம்ம கிட்ட வேற வண்டி அப்கிரேட் ஆயிருக்காருங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம கிட்ட வெஹிக்கிள்ஸ் வருது. நம்ம அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பார்க்கிங் சேலுக்குமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க. இப்போ எங்க இருந்தாலுமே நம்ம தமிழ்நாடு எந்த மூலையில் இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கலாங்க. 7 சீட்டர் முதற்கொண்டு எல்லாமே வருதுங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட அந்த 4 வெஹிக்கிள் இருக்கு. 4 வெஹிக்கிளுமே பாத்தீங்கன்னா பிரைஸ் நம்ம வந்து ரொம்ப ரீசனபிளா தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா மேக்சிமம் வந்து கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு ரேட்டு கேட்பாங்க, அவ்வளோலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல இருந்து நம்ம பார்கென் பண்ணி நெகோஷியேட் பண்ணி அதுல வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் தாங்க. நம்ம எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெகுலரா வந்து பிசினஸ் ஆனாதான் கஸ்டமர் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வண்டி கொடுக்க முடியும்.
அதே மாதிரி பிரைஸ் இவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு குவாலிட்டியா இருக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பா குவாலிட்டி நான் ஷூரா நான் சொல்றேங்க. குவாலிட்டி நீங்க கண்டிப்பாங்க. இன்ஜினுக்கு பாத்தீங்கன்னா 100க்கு 100 இருக்குங்க. அதே மாதிரி பாடி குவாலிட்டி எல்லாமே 38,000 ரூபாய்க்கு எடுத்தாலுமே நடு ரோட்ல நின்றுமான்னு சொல்லிட்டு யாருமே பயப்பட வேணாங்க. ஏன்னா இத்தனை நாள் இந்த வண்டி ஓட்டிட்டு இருந்த வண்டி தான், கண்டிப்பா பிடிக்கும். கஸ்டமர்ட்டு வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பிரைஸிங்லாம் ஃபில்டர் பண்ணி எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி வாங்கியிருக்காங்க. ஏன்னா வந்து கஸ்டமருக்கு வந்து நாங்கள் ரொம்ப கம்மி விலையில் கொடுக்கணும், எங்கிட்ட வந்து ஒரு சின்ன மார்ஜின் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரிங்க பல்லடம் டு திருப்பூர் போகிற ரோட்டில் தெற்குப்பாளையம் பெரிய பஸ் ஸ்டாப்ல வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா கால் பண்ணிட்டு வந்துருங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம இப்போ மார்க்கெட்ல இருந்து ரொம்ப ரீசனபிளா தான் கோட் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் சொல்றத விட இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு வண்டி பாக்குறப்போ அவங்களுக்கு அந்த பிரைஸ் தெரியும். இப்போ இண்டிகோ தேடுறவங்களுக்கு கண்டிப்பா அந்த பிரைஸ் அந்த பிரைஸுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த பிரைஸுக்கு ஒர்த்தான வெஹிக்கிளா தான் கண்டிப்பா இருக்கும் பிரதர். ஓகே. பட் வந்து பார்க்கிங் சேல் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்குங்க. கண்டிப்பா பிரதர். இப்போ பார்க்கிங் சேல்ன்றப்போ நம்ம வந்து ஏனாதோனெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோங்க. நம்ம ஒரு கஸ்டமர் நம்மள நம்பி வண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு ஃபேவராகவும் இப்போ வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஃபேவராகவும் நம்ம பிரைஸ் எப்பயுமே ரீசனபிளா இருந்தா கண்டிப்பா நம்ம சேல் பண்ணி கொடுத்துடலாங்க. அதுல எந்த மாற்றமும் இருக்காதுங்க. அதே மாதிரி அந்த பிரைஸுக்கு ஒர்த்தான வெஹிக்கிளா தான் இருக்கும். அதே மாதிரி ஆக்சிடென்டல் வெஹிக்கிள் நம்ம பண்றதே இல்லைங்க. 100% ஆக்சிடென்டல் ஃப்ரீ வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கும். நம்ம வாயில சொல்றோம், நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வண்டியோட குவாலிட்டி உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா கூட 1க்கு 4 மெக்கானிக் கூட்டிட்டு வாங்க, வண்டி ஓட்டி பாருங்க. 10 கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டர் கூட ஓட்டி பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். ஓகே, மேலே கால் பண்ணுங்க, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கா, கால் பண்ணுங்க, வந்து சொல்லி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்க அளவு புக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபன்ல சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. நல்ல விஷயம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.